போய் உன்னை சினிமா கூட்டு போன பத்தியா எல்லாம் சொல்லணும். நான் ஒரு படி கட்டி நான் மடையன். ஏன்னா போதுதான் நீங்க உண்மையே பேசுறீங்க. அடிச்சு பல்லெல்லாம் பேசுவேன். ஏய் அது ஒரு சினிமா தானே. சினிமாவை பார்த்து பயந்து பாதியில ஓடி வந்திருக்கே பைத்தியம். நீங்களும் தான் என் பின்னாடி ஓடி வந்து. நீ பைத்தியம் இல்லையா? நீ வந்த உன்னோட கூட நான் வந்தேன். அந்த படத்துல குழந்தை கலர் கலரா வாந்தி இருக்கும் போது நேகம் கம்பிட்டு வருது. ஐயோ வாந்தி எடுத்து வைக்காத. இந்தா நான் காலையிலேயே வாங்கினேன் உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ தியேட்டர்ல பண்ண அமக்கலத்துக்கு எல்லாம் மறந்து போச்சு. இந்தா ஸ்வீட் அல்வா சாப்பிடு. ஏன்னா 2:30 மணிக்கு தான் கிரகணம் வருது. அதுக்கு முன்னாடி குளிக்காம சாப்பிட்டா பீட பிடிக்கும்னு சொல்வா. ஐயோ அல்வாவுக்கும் கிரகணத்துக்கும் என்னடி சம்பந்தம் சனியனே? ஐயோ அப்படிலாம் சொல்லாதே. பெரியவா இதெல்லாம் தெரியாமல வச்சிருக்கா. 4 நல்லது கெட்டது பார்த்து கட்டுப்பாடா இருந்ததா நமக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லது. ஆமா நாளைக்கு நமக்கு குழந்தை பிறக்க போறது. நீயும் பிறக்க போறதுன்னு 5 வருஷமா சொல்ற. குழந்தை பிறக்கிற வழியை தான் காணும். சாப்பிடுறீ சனியனே. சூரிய கிரகணம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூரிய கிரகணம் இது தெரியாம இருக்குமா? நான் படிச்சிருக்கேன். சின்ன வயசுலயே நான் ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன். சூரிய கிரகணம்னா இந்த ராகு கேதுவை சாப்பிடறான். யாரும் சாப்பிடவும் தூங்கவும் இல்ல. ராகு பாம்பு வடிவத்துல வந்து சூரியனை முழுங்கி ஏப்பம் விட்டுறான் அப்படின்னு உங்க அப்பா தான் சொன்னார். ஆமா எங்க அப்பா தான் போய் பார்த்தார். இவர் போய் பார்த்திருந்தா ராகு சூரியனை விட்டுட்டு எங்க அப்பனை முழுங்கி இருப்பான். ஸ்வீட்டை சாப்பிடுறீ சனியனே. சாப்பிடு. உனக்கு பிடிக்குமே தான் வாங்கி வந்தேன். சாப்பிடு. சாப்பிடு. தித்திப்பா இருந்ததா அது ஸ்வீட். இல்லாட்டா காரமா ஏன்னா அந்த படத்துல அந்த குழந்தை கலர் கலரா வாந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சரியா போயிடுறது. ஆக்சுவலா என்ன ஆச்சு தெரியுமா அந்த படத்துல? ஆக்சுவலா இது ஒரு பேய் படம் தாடி. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கடைசியில குணமாயிடுறது. ஃபாதர் கராஸ்னோத்தர் வந்து அந்த மந்திரம் தண்ணி எல்லாம் தெளிச்சு அந்த குழந்தைக்கு சரியாயிடுது. ஏடி ஒரு கதை சொல்றேன் ஊ கூட கொட்ட மாட்டேரி. ஐயோ லக்ஷ்மி 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 என்னாச்சுப்பா? அப்பா அப்பா என்னடா இங்க வந்து டாக்டர் லக்ஷ்மிய திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா. நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். லக்ஷ்மி 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 உனக்கு என்னமா ஆச்சு? என்னாச்சு? லக்ஷ்மி லக்ஷ்மி என்னமாச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையாமா? நான் பதறி போயிட்டேமா அப்படியே. இப்போ உனக்கு ஒண்ணு இல்லை இல்லையா? அப்பாடா டே சக்கர சக்கர அவன் மயக்கமா விழுந்துட்டானாடா. அது எப்படிடா உனக்கு தெரியும்? என்னடா அது? 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ சொன்னதா சொல்லி யாராவது எனக்கு டெலிஃபோன் பண்ணானடா. என்னது? நான் டெலிஃபோன் பண்ண சொன்னேன்? என்னடா உளர்ற? ஏய் நான் ஒன்றும் உளரலடா. ஷார்ட்டுன்னு உட்காந்துருந்தேன். பக்கத்து கடைக்கார பையன் வந்து சார் உங்களுக்கு டெலிஃபோன் அப்படின்னா ஓடி போய் பேசினேன். ஹலோ தேசிகாச்சாரி பேசுறேன் அப்படின்னு. நான் மயிலாப்பூர்ல இருந்து ராகு பேசுறேன். யாரு 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 யாரு? யாரோ ராகுன்னு சொன்னாண்டா. நான் யாருன்னடா கண்டேன்? உங்க பொண்ணு லட்சுமி மயக்கமா கீழே விழுந்துட்டா. உங்க சம்பந்தி சக்கரவர்த்திங்க டெலிஃபோன் பண்ண சொன்னார்னு சொன்னா. நல்ல காலம் ஏன் அதிர்ஷ்டம். இந்த பக்கமா ஒரு டாக்ஸி வந்தது. பின்னாடியே ஓடி வந்துட்டேன். ஆமா உனக்கு எப்ப டெலிஃபோன் வந்தது? நான் சொன்னேனடா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் என்ன? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையாடா. ஏண்டா நான் என்ன பொய்யா சொல்றேன் உங்ககிட்ட? அது இல்லடா. லட்சுமி இப்பதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. 5 நிமிஷம் கூட ஆகல. நம்ம ஃபேமிலி டாக்டர் அழைச்சிட்டு வரதுக்காக ராமானுஜி அவருடைய டிஸ்பென்சரிக்கு ஓடி இருக்கா. அப்படி இருக்கச்சே உங்களுக்கு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடியே டெலிஃபோன் வந்திருக்குன்னா எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையாடா. புரியலடா. என்னடா இது?